அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ட்ரூத் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தினமும் தூங்குவதற்கு முன் தலைகாணி அடியில் இந்த பேப்பரை வைத்து தூங்குங்கள், 10 நாட்களில் பணவரவில் அசுர வளர்ச்சி ஏற்படும். நம்ம யூடியூப் சேனல்ல பணவசியத்திற்காக, அதாவது பணத்தை ஈர்ப்பதற்காக நிறைய தாந்திரிக முறைகள், மந்திர ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது மிக மிக எளிமையான ஆற்றல் வாய்ந்த ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட். நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கறவங்களுக்கு தெரியும், நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து வழிமுறைகளும் மிகவும் எளிமையானதாக இருக்கும், அதே நேரத்தில் உடனடியாக பலனை கொடுக்கக்கூடியவை. அதன் அடிப்படையில் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த பணவசிய முறையும் மிகவும் எளிமையானது, இன்ஸ்டன்டா இமீடியட்டா நமக்கு பலனை கொடுக்கும். சோ பணம் தொடர்பான பிரச்சனைகள்ல இருக்கிறவங்க இந்த சிம்பிளான மெத்தடை நீங்க தவற விடாதீங்க. லா ஆஃப் அட்ராக்ஷன்ல இருக்கக்கூடிய 2 ஆற்றல் மிக்க மெத்தடை இந்த மெத்தட்ல நம்ம பயன்படுத்தி இருக்கோம். ஒன்று கிரபோவாய் கோட், இன்னொன்று ஸ்விட்ச் வேர்ட். இந்த சிம்பிளான மெத்தடை எப்படி எந்த நேரத்தில் பயன்படுத்தணும்ன்றத இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். அடுத்ததாக இன்னொரு முக்கியமான தகவல், நீண்ட நாட்களாக நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க கேட்டிருந்த விஷயம், அதாவது தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க வரும் அக்டோபர் மாதத்திற்கான அப்பாயின்மெண்ட் புக் பண்ற வாட்ஸ்அப் நம்பர் கேட்டிருந்தீங்க. கடந்த 3 நாட்களாக நம்ம வாட்ஸ்அப் நம்பரை வீடியோஸ்ல கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நிறைய பேர் நீங்க புக் பண்ணியிருக்கிறதுனால அக்டோபர் மாதம் 13ஆம் தேதி வரைக்கும் இப்ப அப்பாயின்மெண்ட் டேட்ஸ் நமக்கு ஃபுல்லா இருக்குங்க. சோ இதற்கு மேல புக் பண்ண போறவங்க அக்டோபர் 14ஆம் தேதி முதல் அக்டோபர் 31ஆம் தேதி வரை இருக்கும். இந்த நாட்களுக்கு நீங்க புக் பண்ணிக்கலாம். ஜாதகம் பார்க்க அப்பாயின்மெண்ட் வேணும்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஒரு மெசேஜ் மட்டும் நீங்க அனுப்பினாலே போதும். முதல் கட்ட தகவல்களை நம்ம டீம்ல இருந்து கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகத்தை பார்த்து பலன்களை சொல்லிடுவேங்க. சில பேர் நீங்க உங்ககிட்ட ஜாதகம் இல்லைன்னு சொல்றீங்க. அப்படிப்பட்டவங்க உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த் மற்றும் பிளேஸ் ஆஃப் பர்த், இந்த 3 டீடைல்ஸ் மட்டுமே நீங்க கொடுத்தால் போதும். ஜாதகத்தை கணித்து நம்மால் பலன்களை சொல்ல முடியும். ஜாதக கட்டத்தை பார்த்து பலன்களை இலவசமாக சொல்லக்கூடாதுங்க, அதற்கு பலிதம் இருக்காது. சோ தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க கட்டணம், சார்ஜஸ் இருக்குங்க. அடுத்ததாக சில பேர் மெசேஜ்ல கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, எவ்வளவு நேரம் நீங்க பேசுவீங்கன்னு கேட்கிறாங்க. இதற்கு ஒரு டைம் லிமிட்லாம் கிடையாதுங்க. முதலாவதாக ஜாதக கட்டத்தை பார்த்து ஜனனகால ஜாதக பலன்களை நம்ம சொல்லிடுவோம். அதற்கு பிறகு கோச்சார பலன்கள், அதாவது இப்ப இருக்கக்கூடிய கிரக நிலவரங்களின் அடிப்படையில் என்னென்ன பலன்கள் கிடைக்கும்ன்றத சொல்லுவோம். பிறகு உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள், கேள்விகளை நீங்க கேட்கலாம். கடைசியாக செய்ய வேண்டிய எளிமையான சூட்சம பரிகாரங்களை நம்ம சொல்லிடுவோம். இதுதாங்க நம்ம ஜாதகம் பார்க்கும் முறை. சோ இதுல இருந்தே உங்களுக்கு கிளியரா எல்லா டீடைல்ஸுமே கிடைச்சிரும். ஒரே ஒரு தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு நீங்க போன் கால் மட்டும் பண்ண வேண்டாம். ஏன்னா நம்பர் கொடுத்ததுல இருந்து நிறைய பேர் கால் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால டீம்ல இருக்கிறவங்களால போன் கால் அட்டன் பண்ணவே முடியலங்க. சோ உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஒரு மெசேஜ் மட்டும் நீங்க அனுப்பினாலே போதும், உங்களுக்கு தேவையான தகவல்களை ரொம்ப கிளியரா கொடுத்துருவாங்க. திரும்பவும் சொல்றேங்க, அவைலபிள் அப்பாயின்மெண்ட் டேட்ஸ் பார்த்தோம்னா அக்டோபர் 14ஆம் தேதி முதல் அக்டோபர் 31ஆம் தேதி வரை இருக்கு. தேவைப்படுறவங்க நீங்க புக் பண்ணிக்கலாம். சரி வாங்க இன்னைக்கு பதிவுக்குள்ள போகலாம். இப்ப நம்ம பார்க்க போவது முழுமையான ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடா இருக்கிறதுனால இதற்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. அதாவது தினமும் நீங்க குளிச்சுட்டு தான் இந்த மெத்தடை யூஸ் பண்ணணும்னு கிடையாது. அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தாலும் இந்த மெத்தடை பயன்படுத்தலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க இடைவெளி எடுக்கணும்ன்ற அவசியம் இல்லை. பெண்கள் தீட்டுன்னு மட்டும் கிடையாதுங்க, வேறு எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் நீங்க பிரேக் எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. ஒரே ஒரு முக்கியமான விஷயம், குறைந்தபட்சம் 48 நாட்களுக்கு இந்த மெத்தடை நீங்க தொடர்ந்து பயன்படுத்தினீங்கன்னா அதன் மூலமாக அளப்பரிய பலன்களை பெற முடியும். 10 நாட்கள்ல இருந்தே பலன்கள் தெரிய ஆரம்பிக்கும். குறிப்பாக அதீதமான கடன் பிரச்சனையில இருக்கிறவங்க, அவசர தேவைக்காக பணத்திற்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க, குடும்பத்தை ரன் பண்றதுக்கே பணத்தட்டுப்பாடை ஃபேஸ் பண்றவங்க, மற்றும் பண வரவுல நிறைய தடைகள் இருக்கிறவங்க, மற்றும் பணவரவு இருந்தாலும் வீண் விரயங்கள், அனாவசிய செலவுகளை ஃபேஸ் பண்றவங்கன்னு பணம் தொடர்பான எந்த விதமான பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி இந்த சிம்பிளான மெத்தடை நீங்க பயன்படுத்துங்க. 10 நாட்கள்ல இருந்து மாற்றங்கள் தெரிய ஆரம்பிக்கும். இந்த மெத்தட்ல வேதிக் ஸ்விட்ச் வேர்டை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். சோ ரொம்பவுமே பவர்ஃபுல்லான ஒரு டெக்னிக். ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ணலாம். அதே போல பணம் சம்பாதிக்கிறவங்க
மட்டும்தான் இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணணுமான்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாதுங்க. இப்ப கணவர் வேலைக்கு போறாரு, பிசினஸ் பண்றாங்கன்னா மனைவி நீங்க இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். மனைவி வேலைக்கு போறாங்க, பணம் சம்பாதிக்கிறாங்கன்னா கணவர் இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம். இது போல ஒரு குடும்பத்தை சேர்ந்த எந்த உறுப்பினர் வேணாலும் இந்த மெத்தடை பயன்படுத்தலாம். இப்ப நம்ம பார்க்க போகும் கிரபோவாய் கோட் மற்றும் ஸ்விட்ச் வேர்டை ஒரு ஒயிட் கலர் பேப்பர்ல எழுதி அதை தினமும் தலைகாணிக்கு அடியில அல்லது தலைகாணி உரைக்குள்ள வச்சு நம்ம தூங்கணும். இந்த கிரபோவாய் கோட் அப்படின்றது ஏஞ்சல் நம்பரை போல சில செட் ஆஃப் நம்பர். ஆனால் கிரபோவாயில இருப்பதை நம்பர்ஸ்னு நம்ம சொல்ல மாட்டோம், அதை ஹீலிங் கோடுன்னு நம்ம சொல்லுவோம். சரிங்க, இந்த கிரபோவாய் கோட் மற்றும் ஸ்விட்ச் வேர்டை எழுதுவதற்கு ஒரு ஒயிட் கலர் அன்ரோல்டு பேப்பர் அல்லது ஒயிட் கலர் சார்ட் நீங்க எடுத்துக்கோங்க. சிறிய அளவில் இருந்தால் போதும். ஒரு நாள் மட்டும் அதை எழுதினால் போதும். அதை தினமுமே நம்ம பயன்படுத்தணும். சோ கொஞ்சம் திக்கான ஒயிட் பேப்பர் மாதிரி எடுத்துக்கோங்க. நார்மல் பேப்பர்ல நீங்க எழுதினாலும் அதை லேமினேட் பண்ண முடிஞ்சா செஞ்சுக்கோங்க. சோ நீண்ட நாட்களுக்கு நம்மால யூஸ் பண்ண முடியும். நம்ம எழுதி வைக்கும் அந்த பேப்பரை அடிக்கடி மாற்றக்கூடாதுங்க. ரொம்பவும் பழசாகிட்டாலோ அல்லது கிழிந்து போய்விட்டாலோ மட்டும்தான் நம்ம மாற்றணும். சோ நீங்க அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்கோங்க. அதே போல கிரீன் கலர் பென்ல தாங்க இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த கோட் மற்றும் ஸ்விட்ச் வேர்டை நம்ம எழுதணும். பச்சை நிறத்திற்கு பணவசிய ஆற்றல் அதிகம், குபேரருக்கு உரிய நிறமும் பச்சை தாங்க. சோ கிரீன் கலர்ல மட்டும் தான் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த கிரபோவாய் கோடையும் ஸ்விட்ச் வேர்டையும் எழுதணும். கிரீன் கலர்ல எழுதக்கூடிய பென், பென்சில், மார்க்கர், ஹைலைட்டர், ஸ்கெட்ச்னு எதை வேணா நீங்க எடுத்துக்கலாம். சப்போஸ் நீங்க நைட் ஷிஃப்ட் போறவங்களாக இருந்தால் எந்த நேரத்துல நீங்க தூங்க போவீங்களோ அந்த டைம்ல உங்க தலைகாணிக்கு அடியில அல்லது தலைகாணி உரைக்குள்ள பில்லோ கவர்ல அல்லது பில்லோக்கு அடியில நீங்க வச்சுட்டு தூங்குங்க. அதே போல தினமும் நீங்க ஒரே இடத்துல தான் படுப்பீங்க, அந்த தலைகாணியை வேற யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்கன்னா அந்த பேப்பர் அப்படியே இருக்கட்டும். அதை காலை நேரத்துல நீங்க எடுத்து வைக்கணும்ன்ற அவசியம் இல்லை. இன்கேஸ் வேற யாராவது அந்த தலைகாணியை பயன்படுத்துவாங்கன்னா அந்த பேப்பரை நீங்க ஷெல்ஃப்லயோ ஒரு சுத்தமான இடத்துல எடுத்து வச்சிருங்க. நைட்டு நீங்க தூங்க போகும் முன்பு அந்த பேப்பரை தலைகாணி அடியில வச்சுட்டு நீங்க தூங்குங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், தினமுமே அந்த பேப்பரை நீங்க எடுத்து 2 நிமிஷம் பார்த்துட்டு அதற்கு பிறகு தாங்க தலைகாணி அடியில வைக்கணும். அதாவது ரெகுலரா தலைகாணிக்கு கீழே அந்த பேப்பர் இருந்தாலும் நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி 2 நிமிஷம் அதை பொறுமையா பாருங்க. அதற்கு பிறகு தலைகாணி அடியில அந்த பேப்பரை வச்சுட்டு நீங்க தூங்குங்க. சரிங்க, இப்ப அந்த பீஸ் ஆஃப் பேப்பரை நீங்க எடுத்துக்கோங்க. நம்ம டிஸ்பிளேல தெரிவதை போல நீங்க எழுதணும். உங்கள் பெயர்னு போட்டிருக்க இடத்திற்கு பதிலாக உங்களுடைய பெயரை நீங்க எழுதணும். இங்கிலீஷ்ல, தமிழ்ல அல்லது எந்த லாங்குவேஜ்ல வேணாலும் நீங்க எழுதிக்கலாம். உங்க பெயரை ஃபர்ஸ்ட் எழுதிட்டு அதற்கு கீழே கிரபோவாய் கோட்ஸை நீங்க எழுதுங்க. 234451 பக்கத்துல 5207418, அதற்கு கீழே 318612518714 இந்த நம்பரை எழுதணும். அதற்கு கீழே ஸ்விட்ச் வேர்டை நீங்க எழுதுங்க. ஸ்ரீம் இஸ் நவ், அவ்வளவுதாங்க. அடித்தல் திருத்தல் இல்லாம கிளியரா நீங்க எழுதிக்கோங்க. இப்ப தினமும் நைட்டு நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி இந்த பேப்பரை 2 நிமிஷம் பார்த்துட்டு தலைகாணி அடியில வச்சுட்டு தூங்குங்க. எந்த ஒரு அவசரமும் பதட்டமும் இல்லாம அதை பொறுமையா நீங்க 2 நிமிஷம் பார்க்கணும். அதற்கு பிறகு அமைதியா நீங்க படுத்து தூங்கிடுங்க. குறைந்தபட்சம் 10 நாட்கள் இந்த மெத்தடை நீங்க பயன்படுத்தி பாருங்க. மாற்றங்கள் தெரிய ஆரம்பிக்கும். 48 நாட்கள்ல பணவரவில் மிகப்பெரிய முன்னேற்றம் தெரியும். அதற்கு பிறகும் இந்த மெத்தடை நீங்க கண்டினியூ பண்ணலாம். வாழ்நாள் முழுவதுமே நமக்கு பணம் தேவை. ஆனால் முதல் 48 நாளைக்கு நீங்க பிரேக் எடுக்காதீங்க. அதற்கு பிறகு நடுவுல சின்ன சின்ன பிரேக்ஸ் வேணும்னா நீங்க எடுத்துக்கலாம். இப்ப நம்ம பார்த்ததை போல இந்த சிம்பிளான மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்க. அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.